மருத்துவக் கல்லூரி வளாகத்தை வாக்கு மையமாக பயன்படுத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தை வாக்கு எண்ணும் மையமாக நடத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வரும் 12ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தை வாக்கு எண்ணும் மையமாக நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வரும் 12ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதேபோல தமிழ்நாடு அரசும் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது எம்பி எம்எல்ஏ உள்ளிட்ட தேர்தல்களில் மதுரை தொகுதியை பொறுத்தவரை எண்ணப்படும் வாக்குகள் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வைத்து அந்த மின்னணு எந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு வைத்து எண்ணப்படும். இந்த சூழலில் வருகிற பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சூழலில் மதுரையைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் ராஜா முகமது என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு மதுரை மருத்துவக் கல்லூரி அந்த கல்லூரி வளாகத்தை தேர்தலில் பதிவான வாக்குகளை மின்னணு எந்திரங்களை எண்ணும் வாக்கு எண்ணும் மையமாக பயன்படுத்தக்கூடாது. காரணம் அவ்வாறு பயன்படுத்தினால் 3 மாதங்களாக மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்கு சிரமம் ஏற்படுகிறது. அங்கு பல்வேறு வகுப்புகள் நடைபெறுகிறது. எனவே பெரும் பாதிப்பு ஏற்படும். எனவே இந்த வாக்கு எண்ணும் மையத்தை மதுரை எம்பி தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வந்தது. அப்பொழுது இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் உரிய முடிவெடுக்க உத்தரவிட்டு ஏன் இந்த மையத்தை வேறு கலை அறிவியல் கல்லூரிக்கு மாற்றக்கூடாது என்று கேள்வி எழுப்பி ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கால அவகாசம் கோரினர். அப்போது நீதிபதிகள் கடைசியாக பிப்ரவரி, அதாவது வருகிற திங்கட்கிழமைக்குள் இடத்தை மாற்றுவது குறித்து உரிய முடிவெடுக்க வேண்டும். அது குறித்து முடிவெடுத்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். நந்தா, நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.